ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 3 ஐசையா சாப்டர் 45 verse 4 in English. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். Dear children of God, you should understand the Lord God of Israel, He knows your name and He has called you by name so that you will know Him. If somebody calls you by name, immediately you will respond to them and you will ask, who are you? What are you doing? What is the purpose that you called me? The same way, now the Lord God says, even though you do not know me, but I know you. I called you by name and I have given you my name so that you will be called as my child. That is what the Lord God says. இந்த உலகத்தில் தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறார். அவருடைய பெயரை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் மூலமாக சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தேவன் சாக்கியம் கொடுத்திருக்கிறார். We have received the privilege of having all God's blessings in our life. We have to understand such a wonderful God, that great God. He knows us by our name. So we need to understand He has a purpose in our life. He has a calling in our life and He has a destiny for us in our life. So we need to always be able to understand God's blessing, God's calling, God's destiny in our life. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார்? அந்த நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்மை வைத்து தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? அவருடைய இலக்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார், நானே உன் தேவன் என்று அறிய வேண்டும் என்று சொல்கிறார். We should know who is this God. We should know what is the purpose of His calling in our life. That is very important. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோமேயானால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நமக்கு சுலபம். அதன்படி வாழ்வது நமக்கு சுலபம். இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. நீங்களும் நானுமோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are all God's children and God has called us. Even though we do not know Him, He has given His name so that we will accomplish the purpose for which He has called us. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், இந்த நாளிலும் என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் தேவன். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர். உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.